வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், புக் ரிவ்யூஸ் மாதிரி விஷயங்களும் இருக்குது, ட்ராவல் பிளாக்ஸும் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டார்ட் அப் அஃபேர் பை ஷீலா குமார். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபிக்ஷன் பேஸ்டு ஸ்டோரி தான். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து நடந்தது. அங்கே நான் இந்த புக் வாங்கினேன். கொஞ்சம் ஸ்டார்ட் அப் அஃபேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கோட ஒரு ஜென்ரல், இந்த ஸ்டோரியோட ரிவ்யூ அண்ட் புக்கோட ரிவ்யூ தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றி சொல்கிறேன். ஷீலா குமார் இவங்க வந்து ஒரு பெங்களூர் பேஸ்ட் ரைட்டர் அண்ட் எடிட்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க. இவங்களோட அதர் புக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டோரி புக் கித்தன் கின், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், அ க்ளூட்டன் ஃப்ரீ லைஃப். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. நான் இவங்களோட புக்ஸ் வேறு எதுவுமே படிச்சதில்லை. ஸோ இது வந்து அந்த யூஸ்ட் புக் ஃபேரில் வந்து ஆக்சுவலி இந்த கவர் பார்த்து வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன். அண்ட் லவ் ஸ்டோரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, அதாவது ஷீ இஸ் லைக் அ நார்த் இந்தியன் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் ஹூ ட்ரெஸ் அப் லைக், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வந்து அந்த நார்த் இந்தியன் கல்ச்சர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து ஒரு கேப் பிடிச்சி ஏறுறாங்க. அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து செம்ம ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அட்ராக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அவள் வந்து அடிக்கடி பார்க்குறா. அப்போ வந்து அந்த கேப் டிரைவர் வந்து அதை லைட்டாக நோட்டீஸ் பண்ணிட்டு நோட்டீஸ் பண்ணாத மாதிரியும் இருக்காங்க. ஸோ இவன் வந்து கேப் டிரைவராக இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து அடிக்கடி கேபில் வந்து டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் பார்க்கறதுக்காக போகிற மாதிரி போக வேண்டியது சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையில் வந்து அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேபோட அவரும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்காரு, விச் இஸ் லைக் அ கேப் சர்வீஸ். அந்த கம்பெனியோட ஓனர் அன்னைக்கு டிரைவர் வரலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓனரே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் மீட். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து, ஆமாம் எனக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு கேப் டிரைவராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்ச மாதிரியே இவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் அவங்க புக் பண்ணும்போது மறுபடியும் அவரே ஒரு நாள் வராரு. ஸோ மறுபடியும் ஒரு மீட் பண்ணுற சான்ஸ். இப்படி தான் வந்து அந்த லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஒரு பிரேக்கே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷனாக போய்கிட்டே இருக்குது. நான் எங்கேயுமே வந்து ட்ராகாக இல்லை. இனிஷியல் பார்ட்டில் ட்ராக் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் த எண்ட் ஸ்டோரியை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்கும் தெரியுமா. சர்டன் இன்ஸ்டன்சஸ் உள்ளே கொண்டு வருவோம்ல, அந்த இடத்துல தான் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹீரோவோட நேம் வந்து ஆதித்யா அண்ட் ஹீரோயின் நேம் அதித்தி. ஸோ அதித்தி அண்ட் ஆதித்யா ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி அவங்க அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுறது. அதித்தி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக நான் ரீட் பண்ணது, யூஸ்வலாக வந்து ஒரு மென்னோட கேரக்டரை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்கன்னா, ஹீ இஸ் வெரி கேஷுவல், ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புக்ஸில் வந்து மோஸ்ட்லி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த புக்கில் வந்து அப்படியே ஆப்போசிட். அதித்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அவளுக்கு வந்து 1 or 2 exes ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவள் வந்து இந்தையும் வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகணும், லவ் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனால் ஆதித்யா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கா, இவ வந்து ரொம்ப பிரேவாக இருக்கா, நல்லா பேசுகிறா, இவளோட கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் இன் லவ் இருக்கும்ல, அந்த மொமெண்ட் இருக்குது. ஸோ ரொமான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கப்பிள்கான ரொமான்ஸ், வெளியில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்க போகிற டேட் நைட் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. டீப்பர் ரொமான்ஸும் கொண்டு வந்திருக்காங்க, பட் நாட் இன் அ வெரி டீப்பர் வே. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும், இந்த பையன் ஆதித்யாவோட ஃபேமிலி வந்து அந்த மாதிரி தான். அப்பா வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஃபேமிலி இருக்குது, இவன் இருக்கிற ஃபேமிலி வேற. ஸோ அவனுக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்குது. அண்ட் இவனோட அண்ணன் வந்து ஒரு கொஞ்சம் சட்டிலான ஒரு பர்சன், ஆனால் அண்ணி வந்து கொஞ்சம் வாய்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். அம்மா வந்து ரொம்ப பாசமான அம்மா. ஒரு பாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி இருந்தது இதில் வந்து அவங்களோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். சேம் அதித்தியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கேரளா பேஸ்டு ஃபேமிலி. சும்மா அவங்களோட அண்ணாவும் சரி, அதித்தியோட அண்ணா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாய்ஸ் கால்லையும் வீடியோ கால்லையும் பேசிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. மற்றபடி வேற எங்கேயுமே அவங்களோட கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வரவே இல்லை. பட் அதித்தியோட ஃபேமிலி கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே உள்ளே வருது. இப்படி தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நடுவில் வந்து கண்டிப்பாக ஒரு லவர்ஸ்குள்ளே இருக்கிற சண்டை வரும் இல்லையா, நீ வந்து என்னை பிக்கப் பண்ணல, நீ என் பர்த்டேக்கு விஷ் பண்ணல, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. ஸ்டோரியோட லைன் வந்து எங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, ஆதித்யா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதித்தி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கும்போது தான் வந்து கதை வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பாகுது.
ஓகே ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணலாம், ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டெப் பேக் எடுப்பான் இல்லையா, அந்த ஸ்டெப் பேக் அவன் எடுக்கிறான். அந்த டைம்ல நடக்கிற விஷயங்கள், அவன் பிசினஸ்ல நடக்கிற பிரச்சனைகள், அப்புறம் இவளோட பிசினஸ்ல நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இருக்குது. நடுவில் ஸ்டோரியை ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரொம்ப நல்லா இருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 10-12 சாப்டர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஸ்டோரி, ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, அதுக்கு வந்து ஆதித்யாவோட அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி பேசுறது, அங்கே வந்து அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு போராட்டம் நடக்கும், அந்த போராட்டத்தில் போய் இவங்க ஆதித்தியோட ஃபேமிலி, ஆதித்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு அன்வான்டான விஷயங்கள் மாதிரி இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இவள் லவ் பண்ணுறா அப்படின்னு கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தேவையில்லாத இன்ஸ்டன்சஸ் லைக் ஆஃபீஸ் கலீக்ஸை வந்து நிறைய பேர் ரேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்காக வந்து ஒரு ஸ்டோரியை ட்ராக் பண்ண மாதிரி எழுந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப அழகாக போச்சு ஃபர்ஸ்ட் 12 சாப்டர்ஸ். ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். இவங்களோட மேபி அதர் ரைட்டிங் ஸ்டைல்ஸ் நான் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஐ டென்ட் ஃபீல் கனெக்ஷன்ஸ் வந்து லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த அந்த ஒரு இனிஷியலி ஒரு லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஒரு அழகான விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து போக 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 கொஞ்சம் ட்ராக் பண்ணி கதையை வேற எப்படியாவது எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு இந்த புக் படிக்கும்போது. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கார்பரேட் டேர்ம்ஸ் எல்லாம் இதில் வரும். லேக் லஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத ஒரு டீமை பார்த்தா எனக்கு போர் அடிக்குது, இந்த டீம் வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லை, ஒரு மாதிரி வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த டீம், அந்த வேர்ட் லேக் லஸ்டருங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ச்சியஸ் அப்படின்னா ரொம்ப லக்ஸுரியஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா இருந்தது இந்த கதையில். ஆப்வியஸ்லி ஒரு இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்டைலுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் மோர் ஓவர் ஒரு பிஸ்னஸ் மேன் லக்ஸரின்னு மட்டும் சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது இல்லை. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துகிற 2 பேரும் வந்து அவங்களோட பிஸ்னஸையும் ப்ரொசீட் பண்ணணும், அவங்க பர்சனல் லைஃப்பையும் பார்க்கணும், கமிட்டும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க தெரியும், அந்த மாதிரி நடுவில் இவங்க வந்து லைட்டாக குழம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இட்ஸ் அ குட் ரீட். ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு 10-12 சாப்டர்ஸ் இட்ஸ் அ குட் ரீட் ஃபார் மீ. யா ஆர் ஸ்டார்ட் அப் அஃபேர் டைட்டில் டூடில் இது எல்லாமே ரொம்ப சூப்பர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த புக். ஸோ ஷீலா குமாரோட வேறு ஃபர்தர் புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம சேனல்லே நிறைய தமிழ் புக்கோட ரிவ்யூஸும் இருக்குது, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.